கார்த்திகை அகல் விளக்கு வாங்கியாச்சு. இந்த வருஷம் கார்த்திகைகளுக்கு நிறைய அகல் விளக்கு வாங்கியாச்சு. வாங்கி நம்ம எல்லாம் கொஞ்சம் நல்லா சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியில் போட்டு கழுவி தொடச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா விளக்கு ஏற்றும்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம பாட்டுக்கு திரி போட்டு ஏற்றிக்கலாம். அப்புறம் கலர் பொடி, எப்போதும் மார்கழி மாதம் வந்தாலே கலர் கொடுப்போம்ல, அதனால நல்லா சூப்பரான 10 கலர் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி. கலர் பொடி அப்புறம் விளக்கு எல்லாம் வாங்கியாச்சு கார்த்திகை திருக்கார்த்திகைகளுக்காக. இப்போ நான் விளக்கெல்லாம் நல்லா கழுவி தொடச்சி எடுத்து வச்சுட்டேன் பாதியை. இன்றைக்கி பரணி தீபம் ஏற்றுனா நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் ஒரு 5 விளக்கு மட்டும் எடுத்து அதில் நல்லா நல்லெண்ணெய் பஞ்சு திரி வச்சு சந்தனம் பொட்டெல்லாம் வச்சு சூப்பராக விளக்கு ஏற்றியாச்சு. ஹாலில் பரணி தீபம் ஏற்றுனா ரொம்ப நல்லதுன்னாங்க சாமி கும்பிட்டதுக்கப்புறம். அது மாதிரி நீங்கள் ஏற்றி சாமி கும்பிட்டது உண்டா? நான் இந்த வருஷம் தான் புதுசாக கும்பிட்ருக்கேன். எனக்கு இவ்வளோ நாளாக இப்படி ஒரு தீபம் ஏற்றுறது தெரியாது. பெரிய கார்த்திகை அன்னைக்கு தான் நாங்கள் சாமி கும்பிட்ருக்கோம், தீபம் ஏற்றிருக்கேன். நாளே இது மாதிரி ஒரு பரணி தீபம் ஏற்றுறதுங்கிறது இந்த வருஷம் தான் எனக்கு தெரியும். யாரெல்லாம் இது மாதிரி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நான் இன்றைக்கி சூப்பராகவே சாமி கும்பிட்டாச்சு. மனசுக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு.